நண்பர்களே, இந்த கிறிஸ்துமஸ் வேளையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரிந்த அனைத்து விவரங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் இயேசுவின் கதை மிகவும் நீளமான ஒன்று. கிறிஸ்தவர்களுக்கு கூட மனித வரலாற்றில் இயேசு பற்றிய அனைத்து குறிப்புகளும் தெரியாது. சிலர் அவரை பைபிளின் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் ஆல்பா மற்றும் ஒமேகா, அதாவது ஆரம்பமும் முடிவும் அவர்தான் என்று கூறுவார்கள். அதே புத்தகம் இயேசு கிறிஸ்துவை உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்றும் விவரிக்கிறது. இப்போ நமது உலகில் இயேசுவை பற்றிய முதல் தீர்க்க தரிசனம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்தது. அங்கு கடவுள் ஏவாளை ஏமாற்றிய பாம்பான சாத்தானிடம் ஒரு நாள் ஒரு பெண்ணின் வித்து அவனது தலையை நசுக்கும் என்று கூறினார். ஆனால் இயேசுவை பற்றி மேலும் பல விடயங்களை இந்திய வேதங்களில் காணலாம். இந்திய வேதங்களில் இயேசு எப்படி வந்தார் என்று நீங்கள் கேட்டால், நோவாவின் வெள்ளத்திற்கு பின்வந்த நாட்களில் நோவாவின் நீதியுள்ள மகன் சேம் இந்தியாவை பரதராஜாவாக ஆட்சி செய்து வந்தார். அவர் தனது தந்தை நோவாவின் கடவுளான யெகோவாவை நாராயணர் வடிவில் வணங்கினார். நாராயணர் என்ற பட்டப்பெயருக்கு நீரில் இளைப்பாறியவர் என்று பொருளாகும். அது யெகோவா தெய்வத்தை குறிக்கும். இருப்பினும் இந்நாட்களில் நாராயணர் தான் விஷ்ணு என்று பலரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மேலும் இந்து மதத்தில் நரநாராயணர் என்றும் ஒரு பாத்திரம் உள்ளது. நரநாராயணர் என்றால் மனித உருவில் நாராயணர் என்று பொருளாகும். அது நிச்சயமாக இயேசுதான் நண்பர்களே. ஆனால் அவர்கள் நாராயணரும் நரனும் இரட்டையர்கள் என்று உங்களுக்கு கதை சொல்வார்கள். விஷ்ணுவுக்கு ஒரு இரட்டை சகோதரர் இருந்தாரா? அப்படியானால் அவரை குறித்து யாரும் பேசுவதில்லை. அது ஏன்? மேலும் இந்த இருவரில் ஒருவரை வயதில் கூடியவராக சித்தரிக்கிறார்களே, அது ஏன்? சரி, அதை விடுங்க. இப்போ நாம் நமது கதைக்கு திரும்ப வருவோம். பண்டைய இந்தியர்கள் தங்கள் பரத மன்னர் சேம் மூலம் பாவத்தின் தன்மைகளையும் பாவ நிவர்த்திக்கான பலிகளின் அவசியத்தையும் நன்றாக அறிந்திருந்தனர். இன்று சாமவேதம் சேமின் பெயரால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பது பலருக்கு தெரியாது. சாமவேதத்தில் உலக தொடக்கத்திலிருந்தே பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை பற்றிய பைபிளின் வசனத்துடன் பொருந்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை காண்கிறோம். அவர்தான் பிரஜாபதி ஆவார். சாமவேதத்தின் தாண்டிய மகாபிராமணம் பிரஜாபதி மக்களின் ஆளுநர் என்றும் அவர் தனது மக்களுக்காக அவர்களின் பாவ மன்னிப்புக்காக தனது உடலை பலியாக கொடுப்பார் என்றும் கூறுகிறது. இன்று பிரஜாபதி என்று அழைக்கப்படக்கூடிய எந்த ஒரு இந்து கடவுளும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் மக்களின் பாவங்களுக்காக மரிக்கவில்லை என்பதால் தான். மேலும் வேதங்களில் பிரஜாபதி பல மகிழ்ச்சியான விலங்குகள் சூழ்ந்த நிலையில் சித்தரிக்கப்படுகிறார். இதனால் இந்திய வேதங்கள் ஆதியாகமத்தை விட இயேசுவின் பங்கை மிகவும் துல்லியமாக சித்தரித்திருக்கின்றன. உண்மையில் இது யோவான் சுவிசேஷத்தில் அவர் எல்லாவற்றையும் படைத்தார், அவர் இல்லாமல் எதுவும் படைக்கப்படவில்லை என்ற வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. மேலும் பிரஜாபதி சந்தானங்களின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். இன்றும் கூட தம்பதியினரின் சுபீட்சத்தையும் அவர்களின் பல குழந்தைகளையும் பெற்றிட அவரது பெயர் ஒவ்வொரு இந்து திருமணத்திலும் அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த சடங்கிற்கு சாட்சி யார் தெரியுமா? மனிதர்கள் நெருப்பு மூட்டுவதை அறிந்திராத அந்த காலத்தில் மக்களின் பலிகளை ஏற்க பரலோகத்திலிருந்து நெருப்பு வடிவில் இறங்கிய பரிசுத்த ஆவிதான் அக்னி. நண்பர்களே, இந்த பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தே நாளில் இயேசுவின் விசுவாசிகள் மேலும் நெருப்பின் நாக்குகளாக இறங்கவில்லையா? இவ்வாறாக அக்னி இல்லாமல் தங்கள் பலிகள் யாவும் எங்கும் சென்றடையாது என்பதை பண்டைய இந்தியர்கள் அறிந்திருந்ததால் இந்த அக்னி பிரபலமான வேதக்கடவுள் இந்திரனை விட பெரிதாக கருதப்பட்டது. இவ்வாறாக பண்டைய இந்தியர்கள் திருத்துவத்தை பற்றி அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் அதை தெளிவாக அறிந்திருக்கவில்லை.
உண்மையில் இந்திய வேதங்களில் யெகோவாவை காணலாம். வேதங்களில் நான் இயேசுவையும் கண்டிருக்கிறேன். விஷயங்கள் இவ்வாறாக இருக்கையில் பண்டைய இந்தியாவின் நிலைமை மாறத் தொடங்கியது. அந்நாட்களில் நோவாவின் பேரன் கூஷ் ஆப்பிரிக்காவை ஆண்டு வந்தார். அதனால் பண்டைய இந்தியர்கள் ஆப்பிரிக்காவை குஷத்வீபா என்று அழைத்தனர். இருப்பினும் கூஷ் நோவாவின் கடவுளான யெகோவாவை வெறுத்தார். ஏனென்றால் நோவா தனது தந்தையான காம் என்ற காமதேவனையும் அவரது குடும்பத்தினரையும் அவர்களின் தீய செயல்களின் நிமித்தம் சபித்திருந்தார். இதை நாம் பைபிளில் காண்கிறோம். இதே கூஷ் இந்தியாவிற்கு வந்து கோசலா என்ற ஒரு நகரத்தை நிறுவினார். குஷ் சாலா, அதாவது குஷின் தலம் என்ற பொருளுடன். பைபிள் ராமர் அவரது மகன் என்று உறுதிப்படுத்துகிறது. இந்த குஷின் மக்கள் ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட பிராமணர்கள் என்ற புரோகித வர்க்கத்தினரின் உதவியுடன் யெகோவாவின் பெயரை அழிக்க திட்டமிட்டனர். அவர்கள் பிரம்மன் என்ற சிருஷ்டிகரின் அனைத்து பண்புகளையும் நோவாவின் மேல் இறக்கி ஒரு சிறிய திருப்பத்துடன் நோவாதான் படைப்பின் கடவுள் பிரம்மா என்று விளம்பரப்படுத்த தொடங்கினர். பின்னர் யெகோவா வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் நோவாவை திரிஷங்கு என்று அழைத்து அவரை கேலி செய்தனர். திரிஷங்கு என்பதற்கு திரிசங்கமம் என்ற மூவரின் கலப்பான வார்த்தையின் சிதைந்த வடிவமாகும். மேலும் தகவல்களுக்கு நோவாதான் திரிஷங்கு என்ற எனது வீடியோவை பாருங்கள். இவ்வாறாக எல்லா வழிகளிலும் பண்டைய இந்தியர்கள் யெகோவா தெய்வத்திற்கு கதவை சாத்தினர். பின்னர் மெசபொத்தேமியாவில் உள்ள ஊர் நகரில் ஆபிரகாமை கண்டுகொள்ள யெகோவா தெய்வத்திற்கு மேலும் 800 ஆண்டுகள் பிடித்தது. ஆபிரகாம் யூத மதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாத்தின் முற்பிதா ஆவார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பைபிளில் காணலாம். இப்போ யூதர்கள் கடவுளின் பன்மை தன்மையை அறிந்திருந்தனர். அதனால்தான் அவர்கள் இறைவனை எலோஹிம் என்று அழைத்தனர். மேலும் பழைய ஏற்பாட்டின் யூத புனித நூல்களில் இயேசுவை பற்றிய பல தீர்க்க தரிசனங்களை நாம் காண்கிறோம். தானியேல் புத்தகத்தின் 70 வார தீர்க்க தரிசனம் இயேசுவின் சிலுவை மரணத்தின் சரியான நேரத்தை அறிவிக்கிறது. பின்னர் ஏசாயா 53ஆம் அதிகாரம் இயேசுவின் சிலுவை மரணத்தை முழுமையாக விவரிக்கிறது. இதை நீங்கள் ஒரு மதச்சார்பற்ற யூதரிடம் வாசித்து காட்டினால் நீங்கள் வாசிப்பது இயேசுவை பற்றிய ஒன்று என்று அவர்கள் கூறக்கூடும். இருப்பினும் யூத மதம் இயேசுவை முற்றிலுமாக நிராகரிக்கிறது. யூதர்கள் இன்னமும் தங்கள் மேசியாவிற்காக காத்திருக்கிறார்கள். இப்போ முஸ்லிம்களும் தாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதாகவும் அவர் தங்கள் தீர்க்கதரிசிகளுள் ஒருவர் என்றும் கூறுவார்கள். நான் இதுவரை பகிர்ந்து கொண்ட விடயங்களை அவர்கள் அறியாததினால். உண்மை என்னவென்றால் இஸ்லாம் என்பது கிறிஸ்தவம் கிட்டத்தட்ட சாத்தானின் ராஜ்யத்தை அழித்த பின்பு கிறிஸ்தவத்தை பலவீனப்படுத்த சாத்தானால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு பழைய மதமாகும். உண்மையில் சுமார் கிமு 3150ஆம் ஆண்டு வாக்கில் பாபேல் கோபுரத்தில் யெகோவா தெய்வம் மக்களின் மொழியை குழப்பிய போது சுமேரியர்களுக்கு மொழியை கற்பித்த ஓவனஸை போலவே அல்லாவும் அதே நேரத்தில் சற்றே தெற்கில் அபிஸ் என்ற லூசிபரின் நீர் மண்டலத்திலிருந்து வந்து அரேபியர்களுக்கு மொழி கற்றுவித்த மற்றொரு ஜந்து ஆவார். இஸ்லாமிய அறிஞர்களின் கூற்றுப்படி அவரும் ஓவனஸை போலவே விசித்திரமாக காணப்பட்டார். 2 வலது கைகள் மற்றும் ஒரு கண்ணுடன். உடல் உறுப்பு குறைபாடுகள் அந்த உயிரினம் லூசிபரின் படுகொலியிலிருந்து வந்தது என்பதற்கான ஒரு அறிகுறியாகும். இது பற்றிய கூடிய தகவல்களுக்கு தயவு செய்து எனது வீடியோ டெவில்ஸ் பாடி ஷாப்பை பார்க்கவும். மேலும் நபிகள் நாயகமும் கூட சிறுவனாக இருந்த போதே லூசிபரால் குறிவைக்கப்பட்டார். மேலதிக விவரங்களுக்கு தி க்ரூமிங் ஆஃப் அ ப்ராஃபெட் என்ற எனது ஆங்கில காணொளியை பாருங்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் தனித்துவமாக்குவது என்ன என்று கேட்டால் அதுதான் அவருடைய நாமத்தில் உள்ள சக்தி. நண்பர்களே,
அதனால்தான் இயேசுவின் நாமத்தில் மக்கள் தங்கள் உடல் மற்றும் மனநோய்களிலிருந்து குணமடைகிறார்கள். பல வருட அல்லல்களுக்கு பிறகு குழந்தை இல்லாத பெண்கள் அழகான குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். போதை பழக்கங்கள் அகன்று போகின்றன. மேலும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் விசுவாசிகளின் வீடு தேடி வருகின்றன. அதனால்தான் வரும் ஆபத்தை உணர்ந்த சாத்தான் அரசாங்கங்கள் ஊடாக கிறிஸ்தவ பொதுக்கூட்டங்களை தடை செய்து அதற்கு எதிராக மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்களையும் இயற்றுகிறான். இன்று கிறிஸ்தவர்கள் ஹோலி லேண்ட் என்று அழைக்கும் இஸ்ரேல் நாட்டில் யாராவது ஒரு யூத நபருக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை கொடுத்தால் அந்த நபர் சிறையில் அடைக்கப்படுவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, இவை அனைத்தும் இயேசுவின் நற்செய்தியையும் அதன் வல்லமையையும் பறைசாற்றுகின்றன. நண்பர்களே, இப்போ நற்செய்தி என்றால் ஒருவர் நோயிலிருந்து குணமடைவதோ, போதைப் பொருள்களை விட்டுவிடுவதோ, அல்லது குழந்தை இல்லாத பெண்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கொள்வதோ அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமது பாவங்களுக்காக பலியானதால் அவர் நமக்காக இலவசமாக வழங்கும் நித்திய ஜீவன்தான் அந்த நற்செய்தி. நண்பர்களே, இயேசு சிலுவையில் மரித்த போது ஆவி உலகில் இறங்கி சாத்தானை தோற்கடித்து அவன் ஷியோல் என்ற பாதாள லோகத்தில் சிறை வைத்திருந்த ஆதாம் முதலான அனைத்து மரித்து போன மக்களின் ஆவிகளையும் விடுவித்தார். இதைத்தான் வேதங்கள் முக்தி என்று அழைத்தன. இயேசு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடம் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கூறுகிறார். தயவு செய்து உங்கள் இதய கதவையும் திறந்து அவரை உள்ளே அனுமதியுங்கள். பின்னர் நீங்களும் இந்த நித்திய ஜீவனை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அவரிடம் கீழ் வருமாறு விண்ணப்பியுங்கள். அன்புள்ள இயேசுவே, சிலுவையில் என் பாவங்களுக்காக பிராயச்சித்த பலியானதற்காக உமக்கு நன்றி. இன்று என் இதயத்தில் வாருங்கள். எனது சகல பாவங்களையும் மன்னித்து நீங்கள் இலவசமாய் வழங்கும் நித்திய ஜீவனை எனக்கு அருளி செய்யுங்கள். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி என்னை திடப்படுத்துங்கள். ஆமேன். இப்போ நீங்கள் இந்த பிரார்த்தனையை உங்கள் இதயத்திலிருந்து கூறியிருந்தால் இயேசு நிஜமாகவே உங்கள் இதயத்தில் இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கும் உலகத்திற்குமான கடவுளின் திட்டங்களை புரிந்து கொள்ள பைபிளை படியுங்கள் அல்லது வேத வசனங்களை ஆன்லைனில் கேளுங்கள். இயேசுவை மகிமைப்படுத்தும் மக்களுடன் சகவாசம் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களை காண்பீர்கள். இது உறுதி. நண்பர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.